ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை ஆம்லேட் குழம்பு, சுட சுட சாதம், இந்த குழம்பு கூடவே மாம்பழம் வச்சு சாப்பிட்டப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். உடச்சி ஊற்றி சால்ட்டும் பெப்பரும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு, எக்கு வந்து நம்ம நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா தான் ஃப்ளப்பியாக ஆம்லேட் கிடைக்கும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பெருசாக ஒரே ஆம்லேட்டாக மொத்தமாக ஊற்றி அதை நல்லா வேக வச்சு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இதுதான். குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 தக்காளி, 5 பல் பூண்டு, ஒரு டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி, காஷ்மீர் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நம்ம ஆம்லேட் போடணும் அப்படின்றதுனால கொஞ்சம் பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடானோடனே பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நீங்கள் கொடுக்கலாம். சாப்பாடு மிக்ஸ் பண்ணி ஆம்லேட்டே போதும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். ஆனால் மாம்பழம் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். அப்போ தான் மசாலா வேஸ்ட் ஆகாது. கட்டியாக அரைச்சிருக்கிறதுனால நிறைய மசாலா மிக்ஸி ஜார்லேயே இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் பச்சை வாசனை இருக்காது. நம்ம மசாலா நிறைய சேர்த்துருக்கிறதுனால பச்சை வாசனை போகி கிரேவி நல்லா கட்டியாக வரணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய், சோம்பு அரைச்சும் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சமாக கிரேவியாக போதும் அப்படின்றதுனால அந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கமகமான வாசனை வரும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆம்லேட் பீசஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ளப்பியாக இருக்குது. நான் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அழகாக பார்க்கவே நல்லாயிருக்கும். பசங்க அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறது அவங்க டெக்ஸ்சர் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அவங்க கண்ணால் பார்த்து அவங்களுக்கு பிடிக்கிறதா அவங்க சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்கிறதையே செஞ்சோம் அப்படின்னா பசங்க சாப்பிட வைக்கிறதுல கஷ்டமாக இருக்காது. இதில் முட்டை போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா முட்டை வந்து ஏற்கனவே நம்ம ஆம்லேட் போட்டிருக்கோம், நல்லா வெந்திருக்கும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 5 நிமிஷம் மட்டும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா முட்டையில் வந்து அந்த காரம்லாம் இறங்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை தூவி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.